கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், அவர்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். யாருடைய இருதயம் வாழும்? நீங்களும் நானும் எதுக்குங்க செத்து போயிடுவீங்கன்னு உங்கள்கிட்ட பார்த்து சொன்னா எவ்வளவு கவலை இருக்கும்? நீங்க சாவறதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஆனா வாழும் என்று வேதம் சொல்லுகிறது. யார் வாழுவார்கள்? கர்த்தரை துதிக்கிறவர்கள். ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சரியான துதியின் அபிஷேகம் இல்லை. ஏன்னா சர்ச்சை நிறைய பேர் ஆராதனை விட்டுட்டு தானே ஆலயத்துக்கு வரீங்க. கைத்தட்டி ஆராதிக்கிற சமயத்தெல்லாம் விட்டு தாண்டி தானே நிறைய பேர் ஆலயத்துக்குள்ள நிக்கிறீங்க. ஆனா பைபிள் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், அவரை துதிக்கிறவர்கள் இருதயம் என்றென்றைக்கும், ஒரு குறிப்பிட்ட வருஷம் இல்ல, என்றென்றைக்கும் வாழும். கரங்களை உயர்த்தி ஜோரா சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு தேவனை தேட போகிறோம், அவரை நாம் துதிக்க போகிறோம். நம்முடைய இதயத்தை கர்த்தர் என்ன செய்ய போறாரு? இதயம் லேப்டாப் அடிச்சாதாங்க. ரொம்ப இதயம் அடிக்கலைன்னா என்ன செய்யும்? சொல்லுங்க, வாயை திறந்து. அதுக்குன்னு ஒரு ஸ்பீட் இருக்கு, அதுக்குன்னு ஒரு டைமிங், அது மாதிரி இருந்தால் தான் அது ஃபங்க்ஷன் ஆனதான் அது நமக்கு ஆசீர்வாதம். டக்குன்னு நின்று போச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. இந்த இருதயம் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும். பைபிள் என்ன சொல்லுது? மரித்தவர்களும் மௌனத்தில் உள்ளவர்களும் கர்த்தரை துதியார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மரித்தவர்களும் மௌனத்தில் உள்ளவர்களும். இந்த மௌனமா இருக்கிறவன் பாரு, கர்த்தரை துதிக்கவே மாட்டான். கர்த்தருடைய பிள்ளைங்க தான் கர்த்தரை துதிப்பாங்க. உபதேசத்தை கேட்கிறவங்க தான் கர்த்தரை துதிப்பாங்க. கீழ்ப்படுகிறவர்கள் தான் கர்த்தரை துதிப்பார்கள். ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான் கர்த்தரை உண்மையாய் துதிப்பார்கள். அப்ப இன்னைக்கு மரித்து போனவர்களும் மௌனத்தில் உள்ளவர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. உண்மையா எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனை உண்மையா தொழுது கொள்றோமா? ஏங்க, உனக்காக எனக்காக சிலுவையில ஜீவனை கொடுத்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த ஜீவனுள்ள தேவனை குறித்த பக்தி வைராக்கியம் இன்றைக்கு இருதயத்தில் வராமல் இருக்கிறது. இன்னும் மாம்சத்தோடு கூடயே ஒட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்றாரு. ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி மறுரூபமாக வேணும். தேவ சித்தம் இன்னதென்று, நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் இன்றைக்கு புதிதாக வேண்டும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இனிமேல் வேஷம் போட வேண்டாம். சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனம் புதிதாக போகிறது.